அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முத்திகா தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் தூங்க முஞ்சி அப்படிங்கிற கதை படிச்சிருந்தேன். அதை எழுதிய குமரன். அதை வெளியிட்ட பதிப்பகம் ஆண்டாள் பதிப்பகம். அதில் நான் தூங்க முஞ்சின்னு ஒரு கதை படிச்சிருந்தேன். அந்த கதையில் ராமன் சோழன் 2 பேர் இருப்பாங்களாம். 2 பேரில் ராமன் ரொம்ப சோம்பேறியாக இருப்பானா, சோழன் நல்லா பிரிஸ்கா இருப்பானா. சோழன் எப்போதுமே காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக குளிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பி ராமனை கூப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு. ஆனால் ராமன் அப்போதான் எந்திரிப்பானா. அதனால அவன் டைமுக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டானா. ஒரு நாள் ஸ்கூலில் எல்லாரும் யாரெல்லாம் கரெக்டாக ஸ்கூலுக்கு வர்றாங்களோ அவங்களுக்குலாம் ஷீல்டு கொடுப்பாங்களாம். ஆனால் இவன் கரெக்டாக வராதனால இவனுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். ஆனால் இவன் தோல்வியை ஏற்றுக்க மாட்டானா, தப்பையும் திருத்திக்க மாட்டானா. நம்ம இனிமேல் டைமுக்கு போவோம் அப்படின்னு தப்பை திருத்திக்க மாட்டானா. அதுக்கப்புறம் 2 பேர் வளர்ந்துருவாங்களாம். பல ஆண்டுகள் கழிச்சதுக்கப்புறம் 2 பேர் வேலைக்கு இன்டர்வியூக்கு போவாங்களாம். இவன் 5-6 இன்டர்வியூக்கு போனதுக்கப்புறமா அவனுக்கு வேலை கிடைக்கலன்னா இவன் சொல்லுவானா, எனக்கு எந்த வேலையுமே கிடைக்கல, நான் நல்லாவே சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாங்க, நான் நல்லா தான் சொல்கிறேன், ஆனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக மாட்டானா. ஆனால் சோழன் அவன் முயற்சி பண்ணுவானா. எத்தனை தடவை அவங்க நீ வேணாம் வேறு இடத்துக்கு போ அப்படின்னு சொன்னாலும் இவன் 10-15 இடத்துக்கு தொடர்ந்து இன்டர்வியூக்கு போவானா. நிறைய புக்ஸு படிப்பானா. ஆனால் ராமன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானா. வேலைக்கு எங்கேயுமே போகாமல் வீட்டிலே இருப்பானா. ஒரு நாள் சோழன் சொல்லுவானா, நீ ஏன் இப்படி வீட்டிலே இருக்கிற, என் கூட இன்டர்வியூக்கு வரலாம்ல அப்படின்னு கேட்பானா. ஆனால் அதுக்கு ராமன் சொல்லுவானா, நான் வரமாட்டேன், நீ உனக்கு மானரோஷமே இல்லையா, உன்னை வர வேணாம், நீ வராதுன்னு சொல்கிறாள்ல, உனக்கெல்லாம் தகுதியே இல்லைன்னு சொல்கிறாள்ல, ஆனால் நீ ஏன் திரும்ப திரும்ப போகிற அப்படின்னு ராமன் சோழனை சொல்லுவானா. அதுக்கு சோழன் சொல்லுவானா, அப்படிலாம் நீ நினைக்காத, உன்னை அப்படி சொன்னான்னா நம்ம முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சோழன் சொல்லுவானா. ஆனால் அதெல்லாம் ராமன் கேட்க மாட்டானா. அதனால சோழன் இவனை விட்டுட்டு நிறையா இன்டர்வியூக்கு போவானா. இவன் எக்ஸாமும் எழுதுவானா. அதில் அவன் தேர்ச்சி பெற்று கவர்மெண்ட் வேலை அவனுக்கு கிடைக்குமா, அவனுக்கு அதிக சம்பளத்தில் வேலை கிடைக்குமா. அதை பார்த்து ராமன் ரொம்ப பொறாமப்படுவானா. சோழனை பார்த்தாவே பேச மாட்டானா. ஆனால் சோழன் ராமனை பார்த்தா பேச வருவானா. ஆனால் ராமன் மட்டும் சோழன்கிட்ட பேசவே மாட்டானா. அதோட சோழன் நல்ல இடத்துல நல்லா வசதியாக இருப்பானா. ஆனால் ராமன் இன்னும் அது திருந்தாமல் அப்படியே தான் இருப்பானா. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம ஒரு விஷயம் நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு தப்பாக இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம ஒரு முயற்சி நம்ம கைவிடக்கூடாது. எப்போதுமே முயற்சி எடுக்கணும். நன்றி, வணக்கம்.